தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தை வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை என் தேவனீர் கொடுத்திருக்கிறீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன தெய்வம், இந்த வேளையில் எங்களுக்கு என்ன ஆலோசனை தேவையோ அதை என் தேவனீர் கொடுப்பீராக. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொன்ன வார்த்தையின்படி நீர் பேசுகிறதை நீர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கத்தக்கதாய் உம்முடைய ஆலோசனை உம்முடைய போதகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய போதகத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவன் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். போதிக்கிறவராக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறாரு? காட்டுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து நடத்துகிறார். எப்படி தகப்பன் தன் பிள்ளையை போதித்து இதுதான் சரியான பாதை, இது சரியில்லை, இது தப்பு, இது ஒழுங்கினோன்னு சொல்லி நடத்துகிறாரோ, தாயும் தகப்பனை நடத்துகிறார்களோ, அதே போல் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கும்போது தான் நம் மீது ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை அநேக முறை தேவன் எனக்கு பேசி உறுதிப்படுத்தினார். இது நிமித்தம் நான் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டே அநேக தடவை பேசினார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கும்போது தான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். அப்படி அவர் நமக்கு கொடுக்குற அந்த போதனையை நம்ம கேட்டு நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம அந்த போதனைக்கு வழி விலகி நம்முடைய சுயத்தின்படி நடந்தோன்னா அதனால் அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? சகிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லி நம்ம உபத்திரவங்கள், பாடுகளை சகித்தோன்னா அதற்கேற்ற பிரதிபலனை அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்குறார். ஆனால் நம்ம சுயத்தின்படி நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்குரிய காரியங்களை நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனால் தேவனை என்ன செஞ்சிட மாட்டார், அதனால் விட்டுற மாட்டார். ஆனால் எப்படி நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் சப்புன்னு அடிச்சிடும். நான்லாம் என் பையன் பண்ணான்னா சப்புன்னு அடிச்சிடறேன். அப்போ ஆண்டு சொல்லுவார், நீ அவன் பண்ணோன்னா அடிக்கிறீல, நீ பண்ணுறதுக்கு நான் ஒன்று சப்புன்னு அடித்தேன்னா இப்போ நம்ம பிள்ளைங்க பண்ணுதுன்னு சொல்லி பிள்ளைங்களோ மனைவியோ பண்ணாங்கன்னா சப்புன்னு அடிச்சிடுறோம் கோவம் அதே போல் தேவன் நம்மளை அடித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் தாங்க முடியுமா? இமை பொழுது கைவிட்டாலே நம்மளால் தாங்க முடியல. இமை பொழுது கைவிட்டாலே தாங்க முடியல. ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம சிட்சிக்கிறார். போ, நீ தப்பு பண்ணிட்டியா, நீ போ. ஆனால் உன் பாதையில் நீ என்ன, அதான் வேதம் சொல்லுது, உன் கண்ணின் காட்சிகளையும் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனால் எல்லாத்தையும் நியாயத்தில் என்ன செய்வேன்? கொண்டு நிறுத்துவேன். எல்லாத்தையும் கொண்டு நிறுத்துவார். நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ பண்ணிவிட்டு கடைசியில் பிரச்சனையில் மாட்டிட்டேன், ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சமூகத்தில் விழும்போது அவர் என்ன செய்வார்?
நீ போனீல்ல நல்லா வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவருடைய சமூகத்தில் நம்ம இரக்கத்திற்காக கெஞ்சும் போது அவர் என்ன செய்கிறாரு, இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் போதிக்கும் போது நாம் என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. ஏசாயா 28வது அதிகாரம். யாருக்கு போதிப்பார் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 28வது அதிகாரம் 9வது வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறக்கப்பட்டவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. பால் மறக்கப்பட்டவர்கள் யார்? பால் மறக்கப்பட்டவர்கள் யார்? பால் மறக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் தான். பால் மறந்து அது என்ன செய்யும், பால் மறந்து ஒரு கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜ், கொஞ்சம் பேசுகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், நம்ம புத்தி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சொன்னால் எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு திரும்ப இதில் கை வைக்காதனா அதில் தான் வைக்கும். என்ன செய்யும், அதில் தான் வைக்கும். இதை செய்யாதனா அதான் செய்யும். இதை இழுக்காதனா அது இழுக்கும். இதை கொட்டாதனா அது கொட்டும். ஏன்னா அது சின்ன பிள்ளையினுடைய சுபாவமே என்ன, எதை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும். அப்படி தானே? இப்போ எதை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும். இப்போ இவங்க இந்த வயசுக்கு வந்துட்டாலும் நம்ம சொல்கிறத என்ன செய்கிறாங்க, ஆப்போசிட். எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது, ஆனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க. இப்போ இயேசு யாருக்கு போதிப்பார், யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் அப்படின்னா, பால் மறக்கப்பட்டவர். இப்போ குழந்தைக்குரிய, இன்னும் குழந்தைத்தனமாக இருந்தால் நமக்கு போதனை எங்கேயாவது புரியுமா? சொல்கிறது என்னது புரியாது. செஞ்ச தப்பே என்ன செய்வோம், செய்வோம். அப்போது நம்மளுடைய சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். புருஷன் ஆனபோது இது எல்லாவற்றையும் என்ன செஞ்சேன், ஒழித்து விட்டேன்னு. இப்போ பால் மறந்தவர்களுக்கும், அப்போது குழந்தைத்தனமான காரியங்களை மறந்து புதிதாய் வளருகிற பிள்ளைகளை போல இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வார், அறிவை போதிப்பார். அவர் போதித்து நடத்துகிற தேவன். அப்படி தானே? நீதிமொழிகளில் 1லேருந்து 31 வரைக்கும் பார்த்தா அதில் என்ன இருக்கும், போதிக்கிற வார்த்தைகள். தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ அது என்ன செய்கிறது போடப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 1லேருந்து 31, 31 நாளைக்கு 31 வசனங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. தினமும் என்ன செய்யணும், நீதிமொழிகளை வாசிக்கணும். தினமும் நீதிமொழிகளை வாசிக்கணும். எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் அப்படின்றத தேவன் நமக்கு அழகாக நீதிமொழிகள் மூலமாக என்ன செஞ்சுருக்காரு, சொல்லி கொடுத்துருக்கார். தினமும் நம்ம ஒரு பைபிளில் வசனம் படிக்கிறோம். அதே போல் தினமும் ஒரு அதிகாரம். 1ஆம் தேதினா 1வது வசனம், 2ஆம் தேதினா 2வது வசனம், 31 நாளுக்கு 31 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், தினமும் வாசிக்கணும். இன்றைக்கி 1ஆம் தேதியா, 1ஆம் தேதி அதை வாசிக்கும் போது தேவன் நம்மளோட என்ன செய்வார், பேசுவார், போதிப்பார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத என்ன செய்வார், உணர்த்துவார். அறிவை போதிப்பார். என்ன போதிப்பார், நமக்கு அறிவை போதிப்பார். சின்ன குழந்தை, பால் மறக்காத குழந்தைக்கு அறிவு இல்லையா? அறிவு இருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் சொல்கிறத புரிந்து கொள்கிற அளவில் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், பால் மறக்கப்பட்டவர்கள், உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிற நம்ம அதை மறக்கிறவர்களாக இருக்கும்போது, உலகத்தின் காரியங்களை மறக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு அறிவை போதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உலகத்தின் காரியத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஈர்க்கப்பட்டிருக்கோம்.
உலகம் என்ன செய்யுது? நம்மளை இழுத்து கொள்ளுது. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? குழந்தைய போல் இருக்கும். உலகத்தின் காரியத்தில் மெச்சூர்டாக இருக்கும்ல. உலகத்தின் காரியத்தில் ரொம்ப ஞானமாக ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவன் நமக்கு அறிவை போதிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்தின் வாழ்க்கையிலும் ஞானமாய் நடக்க நமக்கு என்ன செய்வார்? போதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது முளை மறக்கப்பட்ட, அதான் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. இப்போ தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். அதே 28வது அதிகாரம் 26வது வசனம், அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். யாருடைய தேவன்? இங்கே போட்டிருக்கு 23வது வசனம், செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அப்போ எதை எப்படி செய்யணும் அப்படின்றத தேவன் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? விதைக்கிறதுக்காக தினமும் போய் வயலில் உழுதுகிட்டே இருப்பாங்களா? விதைக்கணும்னா தினமும் போய் உழுதுகிட்டே இருப்பாங்களா? இல்லை. ஒரு டைம் உழுது அந்த மண்ணை சரிப்படுத்தினதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. அது என்ன செய்யும்? வளரும். ஆனால் தினமும் போய் உழுதுகிட்டே இருந்தால் எப்படி என்ன ஆகும்? முளைக்காது. அது என்ன மாறி மாறி ஒரு தடவை அதை உழுகும்போது அந்த மண் என்னன்னு செஞ்சிடும்? நல்லா சாஃப்டாயிரும். விதைக்கும் போது அது நல்லா முளை விட்டு கிளம்பி வரும். அப்படி வரும்போது அது நல்லா இருக்கும். ஆனால் தினமும் போய் அதை போய் உழுதுகிட்டே இருந்தால் அது என்ன செய்யாது? அது வராது. அதே போல் தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ? நிலத்தை கொத்துறது பரப்புறது, நிலத்தை கொத்துறது பரப்புறதுன்னு தான். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அப்போது அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அப்போ ஒரு தடவை தான் அவன் என்ன செய்வான்? அந்த காரியங்களை செய்து சரிப்படுத்தி அதில் என்ன விதைக்கணும்? சீரகம்னா சீரகம், உளுந்துனா உளுந்து, கோதுமைனா கோதுமை, கம்புனா கம்பை என்ன செய்கிறாங்க? விதைக்கிறாங்க. அது என்ன செய்யுது? பலன் கொடுக்குது. இப்போ தேவன் நம்முடைய இருதயமாகிய அந்த நிலத்தை என்ன செய்கிறாரு? உழுறாரு. எதை வச்சு உழுறாரு? வசனத்தினால் என்ன செய்கிறாரு? நம்மளை நிலத்தை சரிப்படுத்தி எதெல்லாம் தேவையில்லையோ உழும்போது தேவையில்லாத கல்லெல்லாம் என்ன செஞ்சிடும்? எடுக்கப்பட்டு போயிடும். நிலத்தை உழும்போது தேவையில்லாத கல், தேவையில்லாத காரியங்களை என்ன செஞ்சிடும்? அகற்றப்பட்டு அது என்ன பலன் கொடுக்கறதற்கு ஏதுவான ஒரு நல்ல நிலமாய் அது மாறிடும். அப்போ தேவ வார்த்தை நமக்குள்ளே வர வர அவர் எப்படியாப்பட்ட தேவன்? நமக்கு அறிவை போதிக்கிற தேவன். அதான் இங்கே போட்டிருக்கு, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்போது இந்த உளப்பட்ட இருதயம் எப்படி இருக்கும்? இதமாக இருக்கும். உளப்பட்ட இருதயம் எப்படி இருக்கும்? இதமாக இருக்கும். சொல்லப்படுகிற அந்த வசனமாகிய விதை உள்ளே போகும்போது அது பலன் கொடுக்கும். வசனமாகிய விதை உள்ளே போகும்போது, இப்போ பேசுகிற வார்த்தைகள் உள்ளே போகும்போது அது என்ன பண்ணும்? பலன் கொடுக்கும். இதே கல்லான அந்த உளப்படாத இருதயம் இருந்ததுன்னா, உளப்படாத நிலம் எப்படி கல் மாதிரி இருக்குதோ அதே போல் நம்முடைய இருதயமும் சரியில்லாதது அகற்றப்படலைன்னா எப்படி இருக்கும்? கடினமாக பாறையை போல் இருக்கும். பாறை நிலத்தில் விழுந்ததுன்னா அது வளருமா?
வளராது. வெயில் வந்தோடனே அது என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும், பட்டு போயிடும். அதே போல் முள்ளான நிலத்தில் விதைச்சாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. முள் நெருக்கி அது வளர விடாமல் என்ன செஞ்சிடும்? தடுத்துரும். அப்போது நம்முடைய இருதயம் போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயமாக என்ன செய்யணும்? இருந்தால் தான் அவர் போதிக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம்? செயல்படுவோம். இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அறிவை போதிக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் தான் அந்த போதனை நமக்குள்ளே என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். இப்போ அவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போதனைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தானே அவர் சொல்கிறத கேட்க முடியும். சொல்கிறத கேட்டால் தானே எந்த லைனில் போகிறது. நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இப்போ கேட்டால் தானே அவர் காட்ட முடியும். அவர் போதிக்கிறாரு, நம்ம அதை கேட்டால் தான் அடுத்தது என்ன செய்வார்? நமக்கு சொல்லி தருவார். என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள், சூழ்நிலைகள் இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னும் போது ஆண்டவர் நமக்கு அழகாக போதிப்பார். வசனத்தின் மூலம் போதிப்பார். வார்த்தையின் மூலம் நம்மளோட என்ன செய்வார்? பேசுவார், சொல்லி தருவார், கற்றுக் கொடுப்பார். ஒரு டீச்சர் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க? பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்கிறாங்க, அப்படி தானே? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தரும்போது நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போது ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் கவனிக்குதா? இப்போது 30 பிள்ளைங்க கிளாஸில் இருக்குன்னா எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குதா? எல்லா பிள்ளைங்களும் கவனிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த பிள்ளை ஆர்வமாக இருக்குதோ அந்த பிள்ளை கவனிக்குது, இல்லையா? எந்த பிள்ளை நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குதோ அந்த பிள்ளை கவனித்து நல்ல மார்க் எடுக்குது. ஆனால் கிளாஸில் எல்லாருக்கும் தான் டீச்சர் போதிக்கிறாங்க. 30 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி தானே? ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மென்டாலிட்டி, அந்த பிள்ளைகளுடைய தரத்தை பொறுத்து இருக்கிறது அவங்களுடைய படிப்பின் தரம். அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த வேதத்திலேருந்து என்ன செய்கிறாரு? போதிக்கிறாரு. நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோம், அவர் கொடுக்குற அந்த ஆலோசனையின்படி சரியான பாதையில் நடக்கிறோமா, இல்லை நம்ம இஷ்டப்படி நடக்கிறோமா, நம்ம மனம் விரும்புகிறதை, நம்ம மனம் சொல்கிறத கேட்டு நடக்கிறோமா, இல்லை ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறோமா? இப்போ ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடக்கும்போது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடக்கும்போது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை போதிக்கிறாராம். தேவையில்லாத நம்மக்கிட்ட அவர் என்ன செய்கிறதில்ல? பேசுகிறதே இல்லை. எதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை மட்டும்தான் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? பேசுகிற தேவனாக இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறதை அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மீது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த குடும்பத்தின் சூழ்நிலை, இந்த பிரச்சனை, கணவன் நிமித்தம் பிரச்சனை, பிள்ளை நிமித்தம் பிரச்சனை, உறவுகள் நிமித்தம் பிரச்சனை அப்படின்னும்போது இதை இப்படி ஹேண்டில் பண்ணுன்னு அழகாக நமக்கு என்ன செய்கிறாரு? சொல்லி தருவார். நம்ம ஆனால் கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்கிறத கேட்கும்போது அழகாக நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம அவர் சொல்கிறத கேட்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ ஆலனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனைக்கு இப்போது அவன் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். தினமும் குளிச்சுட்டு வருவாங்க. தினமும் என்ன செய்வாங்க? குளிச்சுட்டு வருவான். வந்தவுடனே நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம், அது அடுத்தது என்ன சொல்லுவேன்? தலையை தோட்டிட்டு துண்டை காய போடுன்னு சொல்லுவேன். தினமும் இதை சொல்லுவேன். ஆனால் தினமும் சொன்னாலும் அதை அவங்க கேட்க மாட்டாங்க. தினமும் சொல்லுவேன், தலையை தோட்டு, ஈரமாக இருக்குது, தோட்டுன்னு. யோவானையும் சொல்லுவேன், 2 பேரையும் தான் சொல்லுவேன்.
முதல்ல ஆலன் பாலை சொன்னதுனால யோவானுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் தான் சொல்லுவேன், தலையை தோட்டு ஈரமாக இருக்குது தோட்டுன்னு. ஆனால் 2 பேரும் தோட்ட மாட்டாங்க. 2 பேரையும் துண்டு காய போட சொல்லுவேன், துண்டை காய போட மாட்டாங்க. இப்போ இந்த போதனை எதுக்கு? இந்த போதனை எதுக்கு? அவங்க கெட்டு போகிறதுக்கு சொல்கிறதா? அவங்க கெட்டு போகிறதுக்கு யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. ஈரத்தோடு இருந்தால் என்ன பண்ணோம்? சளி பிடிக்கும், தலைவலிக்கும், சளி பிடிக்கும். இதெல்லாம் தெரியுது. இது எல்லாமே என்ன செய்யுது? தெரியுது. துண்டை காய போடணுன்றது தெரியுது. ஆனால் இதை நாங்கள் செய்கிறதில்ல. இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். எல்லாமே நமக்கு தெரியுது, எல்லாமே என்ன செய்யுது? நமக்கு தெரியுது. இது தப்புன்னு தெரியுது. ஆனால் அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். தப்பு எதெல்லாம் தப்போ அதெல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதே தான். எதெல்லாம் சரியில்லை நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கே தெரியுது நம்ம செய்கிறது தப்புன்னு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். அப்போ அவர் நமக்கு கொடுக்குற அந்த போதனையின்படி நம்ம நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி போதிப்பார்? சத்திய ஆவியாகிய அவர் சகல விதமான சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எப்படி போதிப்பார்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுக்கும்போது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். அவர் உணர்த்துவார், இதை செய்யாதன்னு. நம்ம கேட்கலன்னா அவர் ரொம்ப ஜென்டில். அவர் எப்படியாப்பட்டவர்? ரொம்ப ஜென்டில். சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரின்னு. நாய் என்ன செய்யாது? நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வராது. அது என்ன செய்யும்? தடன்னு உள்ளே வந்துடும், கேட்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய இருதய கதவை என்ன செய்கிறாரு? தட்டுறாரு. தட்டிட்டு நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்குறேன். உள்ளே வா, நீங்கள் வாங்க ஆண்டவரே நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறார், வாசம் பண்ணுகிறார். அதே வேளையில் அவர் ரொம்ப ஜென்டில். நிறைய தடவை சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா விட்டுருவார். அவர் என்ன செஞ்சிருவார்? கேட்கலன்னா விட்டுருவார். அதுக்குரிய பிரதிபலனை நம்ம தான் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்போ அந்த ஜென்டில் காட் சொல்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஜென்டிலாக கேட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த ஜென்டிலாக அவர் சொல்லும் போது நம்ம கேட்டுட்டோன்னா நமக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்? பல காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நான் அவர் ஆலோசனைக்கு செவி கொடுத்து ஓடி இருந்தேன்னா நான் இன்னும் ஆண்டவர் என்னைய அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆனால் சில விஷயங்கள் என்னுடைய சுயத்துக்கு, என்னுடைய மாம்சத்துக்கு, என்னுடைய எண்ணத்துக்கு, என்னுடைய சிந்தனைக்கு நான் இடம் கொடுத்ததுனால அது நிமித்தம் அநேக உபத்திரவத்தின் குகையில் பொன்னை போல என்ன செய்யுது? புடமிடுற. அது ஆண்டு புடமிடுறது வேறு, நம்மளா போய் உள்ளே போய் சிக்கிக்கிறதுன்றது வேறு. நம்ம செய்கிற மிஸ்டேக்னால நம்ம என்ன செய்வோம்? போய் சிக்கிக்குவோம். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்போது, நல்ல போதனைகளை கொடுக்கும்போது, அந்த போதனைகளை நம்ம கேட்டு அதன்படி நடந்தோன்னா நமக்கு என்ன செய்யும்? அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாக்கோபு அவங்க மாமனார் வீட்டில் இருக்கார். அவங்க மாமனார் வீட்டில் 2 மனைவிக்காக 17 வருஷம், ஒவ்வொருத்திக்காக 7 வருஷம், அடுத்து ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு 6 வருஷம், 20 வருஷம் இருந்தார். 20 வருஷம் வந்து 10 தடவை மாமனார் சம்பளத்தை மாற்றிட்டார். இவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டு யாக்கோபுக்கு சொப்பனத்தில் போதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? உனக்கு உன்னுடைய மந்தை பெருகணுன்னா நீ அந்த புன்னை மரத்தோட பட்டையை உரித்து ஆடு அங்கே பொழிய வரும்போது அதில் போட்டினா ஆடு என்ன செய்யும்? அந்த தண்ணி குடிக்கும்போது அது என்ன செய்யும்? புள்ளியும் வரியும் உள்ள குட்டியே போடும். இவர் சொல்லிட்டார் மாமனார்ட்ட, கருப்பு வெள்ளையெல்லாம் உங்களோடது, புள்ளியும் வரியும் உள்ளதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக ஆடு எந்த குட்டி போடும்? ஆடு எந்த குட்டி போடும்? ஒன்று கருப்பாக போடும், இல்லை வெள்ளையாக போடும். புள்ளியும் வரியுமா போடுறது ரொம்ப ரேர். 2 கலர் கலந்து போடுறது
ரொம்ப ரேராக தான் என்ன செய்யும், ஆடு போடும். இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு சொப்பனத்தில் ஆலோசனை கொடுத்து, நீ என்ன செய்ய, இந்த பட்டையை உரிச்சு போட்டிங்கன்னா ஆடு என்ன செய்யும், புள்ளியும் வரியும் உள்ள குட்டியாக போடும். அடுத்து சொல்கிறாரு, நீ நல்ல பலமாக இருக்கிற ஆடெல்லாம் முன்னாடி கொண்டு தண்ணி குடிக்க வை அப்படின்றாரு. எந்த ஆடெல்லாம் நல்ல பலமாக இருக்கோ அதை கொண்டாந்து குடிக்க வச்சுன்னா அது போடுற குட்டி எப்படி இருக்கும், நல்ல பலனாக இருக்கும். அப்போது அதே புள்ளி வரியும்ல குட்டியை போட்டுது. இப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த சொப்பனத்தின் மூலமாய் அந்த ஆலோசனைக்கு அந்த யாக்கோபு என்ன செய்தார், கீழ்ப்படிந்ததுனால அவருடைய மந்தை பெருகினது. யாக்கோபு அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய மந்தை என்ன செஞ்சுது, பெருகுது. மாமனார் பார்த்து ஆச்சரியப்படுற அளவில், மனைவியோட அண்ணன்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா கிட்டேருந்து இந்த ஆட்டெல்லாம் இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏமாற்றி வாங்கினார். அவர் இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவர் செயல்பட்டார். அவரை தேவன் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். அப்போ சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சில ஊழியர் மூலமாய், சில சொப்பனம் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு என்ன செய்வார், போதிப்பார். அப்போ போதிக்கும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், செவி கொடுத்து அதை அப்படியே கேட்டு நடந்துட்டோன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், யாக்கோபை போல பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லை, அந்த காரியங்களை நம்ம அசட்டை பண்ணினோன்னா என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11வது வசனத்துக்குள்ளே நாம் படிப்போம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அப்போ நம்ம அந்த போதனை கேட்காத பட்சத்தில் நம்முடைய மாம்சமும் சரீரமும் என்ன செஞ்சிடும், உருவழிஞ்சி துக்கித்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, நிறைய பேர் உபதேசம் பண்ணாங்க, நான் கேட்காம போயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஐயோ நான் எங்கள் ஊழியக்காரர் சொன்னதை கேட்கலையே, என் சொந்தக்காரங்க சொன்னதை கேட்கலையே, கணவன் சொன்னதை கேட்கலையே, பிள்ளை சொன்னதை கேட்கலையே, மனைவி சொன்னதை கேட்கலையேன்னு சொல்லி நம்ம பேசுகிறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம ஐயோ நான் செவியை சாய்க்காமல் போயிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம என்ன செஞ்சணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது நமக்கு ஆசீர்வாதம். அதான் வேதம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவர் சொல்கிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவர் போதிக்கும் போது நம்ம கீழ்ப்படியும் போது அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுக்குறார். இந்த வேலையில் அப்படியே நம்ம கண்களை முடிச்சோம் அல்லாமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் இனி முறையிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீதிமொழிகளை வாசித்தது போல எங்கள் சரீரமும் மாம்சமும் உருவழியும் போது எங்கள் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதேன்னு சொல்கிற காரியங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே முழுவதுமாக எங்களை மாற்றுங்க அப்பா, முழுவதுமாக எங்களை மாற்றுங்க. நீங்கள் ஆண்டவரே எங்கள் மீது ஆலோசனை கொடுக்கிற போது அந்த ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செவி சாய்த்து நடக்க என் தேவனீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அப்படியே செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.